சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்ன புலம்பிக் கொண்டிருக்கின்றாய்? நான் என்ன செய்தேன்? ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வலி? ஏன் எல்லோரும் என்னை வந்து காயப்படுத்துகிறார்கள் என்று நீ புலம்புகிறாய். மற்றவர்கள் செய்த தவறு, துரோகம் ஏன் சுற்றி இருப்பவருக்கு தெரிவதில்லை? ஏன் என்னை குற்றவாளியாக பார்க்கிறார்கள்? அவர்களுக்கு இது புரியவில்லையா? உண்மை எது என்று நீ புலம்புகிறாய் அல்லவா? ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி. அடுத்தவர்களின் கருத்தை உன் தலையில் சுமக்காதே. உன்னை நிரூபிக்க போராடாதே. உன் செயல்கள் அனைத்தும் நான் பார்த்து கொண்டு தானே இருக்கிறேன். நீ யார் என்பது எனக்கு தெரியாதா? நீ ஏன் மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? மற்றவர்களுக்காக யோசி, உதவி செய். மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து. மற்றவர் வலிக்காக பிரார்த்தனை செய். ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசி. உனக்காக மட்டுமே. அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும். அந்த மூச்சை நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும். உன் வாழ்க்கையை நீ எந்தவித குழப்பமும் இல்லாமல் வாழ். உன் கண்ணீருக்கு காரணமானவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ தனியாக இல்லை. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். உன் அப்பா நான் இருக்கிறேன். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை அல்லவா? நான் இருக்கிறேன். எதற்கும் கலங்காதே. நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். நீ செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கும் நீ நிச்சயம் உன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு, உன்னுள் இருக்கும் உண்மையை புரிந்து கொண்டு, உன்னை காயப்படுத்தியவர்கள் விரைவில் உன்னுள் வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்டு அவர்கள் முன் நீ ஜெயித்து காட்டுவாய். கலங்காதே. அப்பா நான் இருக்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி.